வணக்கம் guys, welcome back to Phone on Tamil. வணக்கம். Airpods Pro second generation. ஆமாம், இதுதான் Airpods Pro second generation. நம்ம ஃபோனை நான் யூஸர் ஒருத்தர் வந்து ரிவ்யூக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது Airpods 2 செகண்ட் ஜென் அப்படின்னு Airpods Pro. ஸோ இது வந்து போன ஜென்ரேஷனோட கொஞ்சம் காஸ்ட்லி தான். 26,900 வந்து லான்ச் ப்ரைஸ். எம்ஆர்பி தான் ஆப்பிள் எப்பயுமே விற்பாங்க. ஸோ அதே ப்ரைஸ்க்கு தான் இப்போது இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இது சீப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்த சேலில். ஸோ நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி Airpods Pro. ஆனால் இப்போ இது வந்து அந்த Airpods Pro 25,900 தான் அதை லான்ச் பண்ணாங்க. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் அது Airpods 16,000 அந்த மாதிரி வித்துட்டு Airpods Pro ரொம்ப கம்மி பண்ணாங்க. அது இந்தியாவில் தான் லேட் ஆச்சு கம்மியாகிறதுக்கு. யூஎஸ்லலாம் ஆல்ரெடி நிறைய ரொம்ப நாள் முன்னாடியே கம்மியாகிடுச்சு. இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் ப்ரோ 2019 வந்தது. இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு Airpods தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் ப்ரோ. அது காதிலே பார்த்தீங்கன்னா நிற்காது, வெளியே விழுந்துட்டுருக்கோம். ப்ளஸ் வந்து அந்த நாய்ஸ் கேன்சலிங் ஒன்று கிடையாது அந்த ஃபீச்சர். அப்போ ஸோ Airpods Pro வந்தப்புறம் அந்த நாய்ஸ் கேன்சலிங் இருக்குதுன்னு சொல்லி நான் உடனே போய் வாங்கினேன் அந்த Airpods Pro ஃபஸ்ட் ஜென். இன்றைக்கி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதில் பயந்து போய் நான் ஆப்பிள் கேர்லாம் வாங்கினேன், ஏன்னா எக்ஸ்ட்ரா வாரண்டியும் வாங்கினேன். ஏதாவது லைக் ஸ்டாப் ஆயிருமான்னு. ஸோ ஏன்னா அது உள்ளே வந்து பில்ட் இன் பேட்டரி தான் இருக்குது. ஸோ பேட்ரி வந்து லைக் எக்ஸ்பயர் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஆப்பிள் கேராக வாங்கினேன். இப்போ ஆப்பிள் கேராக முடிஞ்சு போச்சு, ஆனாலும் ஒரு வருஷமாக ஓடிட்டுருக்கு. ஸோ 2019 வாங்கினேன், 2021, 2022 3வது வருஷம் ஓடிட்டுருக்கு. ஆனால் என்னன்னா இப்போ தான் தெரியுது சயின்ஸ் வந்து அது வந்து ஒரு 2 பட்ஸும் வந்து வேறு பேட்டரி பர்சன்டேஜில் நிற்குது. ஒன்று 99 நிற்குது, ஒன்று 97 நிற்குது. ஸோ பேட்டரி டிகே காமிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் 3 இயர்ஸாக செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. பட் அதில் சில நாய்ஸ் கேன்சலிங் வந்து நான் போஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இருந்ததில்லை Airpods Pro. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும் தவிர, ஆனால் போஸ் அளவுக்கு இருக்காது. பட் அதுதான் இந்த Airpods 2 Pro செகண்ட் ஜென் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2x பெட்டர் நாய்ஸ் கேன்சலேஷன். இவங்க வந்து எவ்வளோ டிபி நாய்ஸ் கேன்சலேஷன் மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஆப்பிள். ஆனால் 2x பெட்டர் நாய்ஸ் கேன்சலேஷன். பேட்டரி லைஃபும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸேவ் சார்ஜர், ஆப்பிள் வாட்ச் சார்ஜர் அண்ட் இந்த சார்ஜிங் இண்டிகேட்டர், அது ஒரு பீப்பர் ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி பார்த்தோம். இதுதான் ரீட்டைல் பாக்ஸு. பாக்ஸில் வந்து அவங்களோட யூஷுவல் இதுதான் ஆப்பிள் ஸ்டிக்கர் இருக்கா, ஆப்பிள் ஸ்டிக்கர். ஸோ என்ன ஒன்று அடிஷ்னல் விஷயம் இந்த வாட்டினா ஃபைனலாக வந்து நீங்கள் கண்ட்ரோல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிஞ்ச், அந்த வால்யூம்க்கு, அதுக்கப்புறம் வால்யூம்க்கு. ஸோ இயர் டிப்ஸுக்கும் இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்மால் இயர் டிப்ஸ். ஸோ இதுதான் Airpods Pro. வெளியே ஃபிசிக்கல் டிசைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சைட்டில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான விஷயம் இருக்குது. இதில் வந்து ஒரு லேன்யார்ட், நீங்கள் இந்த ரோப் மாதிரி அதை மாட்டலாம் ஃபைனலாக. ஸோ அதுக்கு தான் ஹோல்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பீக்கரும் இருக்குது. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து அந்த ப்ரெசிஷன் சென்சாராக வச்சுருக்காங்க. லொக்கேஷன் நீங்கள் வந்து டைரெக்ஷனல் அந்த ஃபைன் மை ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த Airpods தொலைஞ்சு போனாலும் எங்கே இருக்குதுன்னு வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி வந்து லார்ஜு, ஸ்மாலு, மீடியம் வந்து அதில் இன்ஸ்டாலாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்மால் வந்து இந்த வாட்டி புதுசாக இருக்குது. இன்னும் ஸ்மால் இயர்ஸ்க்கு வந்து ஸோ அதே தான் எல்இடி அங்கே இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பேட்டரி இண்டிகேஷன் இருக்குது. பட் Airpods டிசைனில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ ஆனால் இந்த லொக்கேஷன் மாதிரி இருக்குது போல், இந்த மேலே இருக்கிற ஸ்பீக்கர் கிரில் மாதிரி இருக்குது. ஸோ மைக் லொக்கேஷன் மாற்றிருக்காங்க. பட் அதர்வைஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா அதே Airpods Pro ஃபஸ்ட் ஜென் மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. பட் கேஸ் டிசைன் வந்து எதுவும் மாறலை. பட் பேட்டரி கெப்பாசிட்டி மாறி இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 30 ஹவர்ஸ்க்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் ஸ்டாண்டர்ட் ஒன்று வந்து 6 ஹவர்ஸ் போட்டிருக்கு. டாக் டைம் இருந்தால் கொஞ்சம் 4.5 பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஸ்பீக்கர் கிரில் இருக்குது அண்ட் USB டைப் சி. ஸோ டைப் சி டு லைட்னிங் டு டைப் சி இதுவும் இருக்குது, பாக்ஸில் இருக்குது. ஸோ டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி இதில் மீடியம் டிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இயரில் ஃபிட் ஆகலைன்னா அதை ஏற்ற மாதிரி. ஸோ இதில் இது போட்டிருக்கு. ஸோ ஸ்வைப் டவுன், அப் ஆர் டவுன் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பிஞ்ச், சிங்கிள் பிஞ்ச் வந்து ப்ளே பாஸு, 2x வந்து ஃபார்வேர்டு, 3x வந்து பேக்வேர்டு. ஸோ அதே மாதிரி சிங்கிள் போட்டால் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ப்ரெஸ் அண்ட் ஹோல்டும் இது வரைக்கும் வெறும் மோடை மட்டும் தான் மாற்ற முடியும். அந்த ஆம்பியன்ட் மோடு, நாய்ஸ் கேன்சலிங், அந்த டிரான்ஸ்பரன்சி, அதை மட்டும் தான் நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இப்போ வந்து இந்த மல்டிபிள் கண்ட்ரோல்ஸும் இந்த ஸ்டெம்மில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பேர் பண்ணியாச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் வந்து பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லிச்சு. நார்மலாக யூஸ்வலாக ஃபஸ்ட் டைம் பேர் பண்ணும்போது பட்டன் ப்ரெஸ் பண்ண சொல்லாதில்ல? ஆமாம், ஃபஸ்ட் டைம் பேர் பண்ணும்போது டிவைஸ் நீங்கள் யார் ஐக்ளோட கொண்டிருக்கோ அது தவிர வேறு யார் யூஸ் பண்ணாங்கன்னா கேட்கும் பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து 82618 மாடலில். ஸோ வேறு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து அங்கேயே இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நீங்கள் இப்போதைக்கு ஆஃபில் இருக்குது. ஏன்னா நீங்கள் காதுக்குள்ளே அந்த Airpods'ை ப்ளேஸ் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போது ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா வந்து அது
இயர் டிப் ஃபிட் டெஸ்ட்லாம் இருக்குது. இந்த வாட்டி டிரான்ஸ்பரன்சி மோடில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அடாப்டிவ் டிரான்ஸ்பரண்ட். ஆமாம், இந்த வாட்டி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. 48,000 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் டைம்ஸ் வந்து பர் செகண்ட் இது பண்ணும். புது H1 சிப் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆப்பிளோட புது H1 சிப்னால இம்ப்ரூவ் ப்ராசஸிங் இருக்குது. ஸோ பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாமா என்ன பாட்டு வருதுன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து இப்போது லாஸ்ட்லெஸ் ஆடியோ கேட்டுட்ருக்கேன். வேறு லெவலில் இருக்குது. கேட்குது, வெளியே கேட்குது சவுண்டு. அவங்களுக்கு எதுவும் கேட்காது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியிருக்கு, ஒன்றும் கேட்காது. ஆனால் இங்கே அவ்வளோ வால்யூம் வந்து ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குது வெளியே. டிரான்ஸ்பரன்சி மோடு இப்போ தான் டிரான்ஸ்பரன்சி மோடில் போட்ட அப்புறம் தான் கேட்குது என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு. ஸோ அது வரைக்கும் எதுவுமே கேட்கல. நான் Airpods 1 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கண்டிப்பாக அதோட நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து செம்ம பெட்டராக தான் இருக்குது. எதுவுமே கேட்கலைங்க. ஸோ இது நார்மலாக ஆன் பண்ணியிருந்தாலே எதுவும் கம்மியாக தான் கேட்குது. நீங்கள் எதாவது மியூசிக் கொஞ்சம் ஹை வால்யூம் லைக் 70%க்கு மேலே வச்சிங்கன்னா சுத்தமாக எதுவுமே கேட்கல. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் நாய்ஸ் கேன்சலிங் இயர்ஃபோன்ஸ் பற்றி கேட்பீங்க, டிடிஎல்எஸ் பற்றி கேட்பீங்க. ஸோ இது நான் வந்து இதுக்கு டெஸ்ட் பண்ணதில் ஐ திங்க் போஸ் இது அப்புறம் சென்னைசர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர். ஸோ டிரான்ஸ்பரன்சி மோட் என்னன்னா வாய்ஸை கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணி வேறு கொடுக்குது. ஸோ நார்மலாக இல்லாமல் ஸோ நீங்கள் பேசுகிறது வந்து இப்போ நான் பேசுகிறது எனக்கு வந்து ஒரு வால்யூம் பூஸ்டோடு கேட்குது. ஸோ அதுதான் டிரான்ஸ்பரன்சி மோடு. ஸோ அதில் ப்ராசஸிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டா அந்த காதில் இருக்கிற இயர் டிப்ஸ் பிளாக் பண்ணிடும் கொஞ்சம் சவுண்டு. ஸோ அதனால் ஒயிட் நாய்ஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஆனால் இது இந்த டிரான்ஸ்பரன்சி மோடில் போட்டால் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நாய்ஸ் கேன்சலிங் ஆன் பண்ணிட்டிங்கன்னா எதுவுமே கேட்கல. அப்படி டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே கேட்குது. ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 வர்த்தா இந்தியாவில் வாங்குறது தான் சொல்ல முடியாது. ஸோ ஆனால் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து துபாயிலையோ யூஎஸ்லையோ கிடைச்சா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ அங்கே $249 தான் ப்ரைஸிங் யூஎஸில். வாரண்ட்டி எப்படி இருக்கும்? வாரண்ட்டி குளோபல் வாரண்ட்டி தான். ஸோ ஆனால் ஆப்பிள் கேர் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வாங்க முடியுமான்னு தெரில இந்தியாவில். அந்த வாரண்ட்டி யூஎஸில் வாங்கினா அங்கே தான் நீங்கள் க்ளைம் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. பட் ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது. பட் அதர்வைஸ் நீங்கள் ஆல்ரெடி ஏர்பாட்ஸ் ப்ரோ வச்சுருந்தா வெயிட் பண்ணி ஆஃபர் டைமில் அப்டேட் பண்ணுறது. ஆமாம். ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோ இருந்தால் இது வர்த்தா? அதுவும் ஒரு பெரிய கேள்வி தான். ஆல்ரெடி ஏர்பாட்ஸ் ப்ரோ வச்சுருக்கீங்க இப்போ. ஆனால் அது 3 years ஆயிடுச்சு இந்த ப்ராடக்ட் வந்து. ஸோ இதுக்கு மேலே அது வந்து கண்டிப்பாக பிரேக் டவுன். சில பேர் நிறைய பேர் ரீசெண்டாக வாங்கியிருப்பாங்க. ரீசெண்டாக வாங்கினா வர்த்து இல்லைன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ பெரிய அப்கிரேட் இல்லைன்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஏர்பாட்ஸ் ப்ரோவே வாங்கினதில்லை, ரெகுலர் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ரோ 1 வாங்குறதா ப்ரோ 2 வாங்கினா தயவுசெய்து ப்ரோ 2வே வாங்குங்க. ஏன்னா ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி மோட்ஸும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பேட்டரி லைஃபும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா அடிமட்ட விலையில் ஏர்பாட்ஸ் ப்ரோ கிடச்சா அதை கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு 10,000-12,000 அந்த 15,000 கிடச்சா ஏர்பாட்ஸ் ப்ரோ வாங்கலாம். பட் நீங்கள் 20-25 செலவு பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 வாங்கலாம். ஏன்னா ஆடியோ குவாலிட்டி வேறு லெவல். அண்ட் நிறைய பேர் நீங்கள் கேட்பீங்க நாய்ஸ் கேன்சலிங் வேணும், எனக்கு சுற்றி இருக்கிறது எதுவுமே கேட்கக்கூடாதுன்னா. ஸோ அதுக்கு வந்து ஐ திங்க் இது வந்து வேறு லெவலில் இருக்குது ஆடியோ ப்ளே பண்ணி. இது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்பேஷியல் ஆடியோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வராது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்வைப் பண்ணாலே வந்து இங்கே இதில் பிஞ்ச் பண்ணால் ப்ளே பாஸ் இருக்குது. பிஞ்ச் பண்ணால் ப்ளே பாஸு, லாங் ஹோல்டு பண்ணால் அந்த மோடு மாறும். ஆமாம். ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சலிங் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணால் திரும்பி டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ அது தவிர நீங்கள் வந்து இங்கே ஸ்பேஷியல் ஆடியோ எனேபிள் பண்ணலாம், இயர் டிடெக்ஷன், இயர் ஃபிட் டிப் ஃபிட் டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ ஒழுங்காக அவங்க இயர் கேனலுக்குள்ளே இந்த ஏர்பாட்ஸ் உட்காருதா இல்லைனா அதில் ஆடியோ லீக்கேஜ் இருக்கா அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து புது கண்ட்ரோல் என்னென்னா இதில் நீங்கள் வால்யூமும் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ இங்கே ஒரு ட்ராக் பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வால்யூம் இப்படி மேலே அப் டவுன், இது வந்து வால்யூம் அப்பு. ஸோ இப்படி ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா வால்யூம் டவுன். ஸோ அந்த கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் லேர்னிங் கர்வ் இருக்குது. இது ஆண்ட்ராய்டில் ஆல்ரெடி நிறைய இதில் இருக்குது. ஸோ ஓப்போ டிவைசஸ் ஸ்வைப் பண்ணலாம் இருக்குது, பிக்சலில் கூட அந்த இது இருக்குது. இதில் சென்னைசர் இந்த சோனி இந்த ஹெட்ஃபோன்ஸ்லேயும் இருக்குது. அந்த ட்ராக் பேட் எப்படி ஸ்வைப் பண்ணலாம், வால்யூமு ட்ராக் பேட் முன்னாடி ஸ்வைப் பண்ணால் ட்ராக் மாறும். ஸோ அது அந்த மாதிரி. ஸோ ஓவரால் இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்குங்க ப்ராடக்ட்டு. ஸோ ஆப்பிள் ஃபேன்ஸுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பர்ச்சேஸு. மற்ற நான் ஆப்பிள் யூசர்ஸ்க்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் தான், கன்சிடர் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஆனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ரீவத்சன் சொன்ன மாதிரி ஒரு ஐஃபோன், ஐபேட், மேக் அந்த மாதிரி ஒரு ஆப்பிள் டிவி இந்த டிவைஸோட யூஸ் பண்ணால் தான் வர்த்து இருக்குது. ஸோ அதனால் இது நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸோட யூஸ் பண்ணணுன்னா உங்களோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. பட் ஓவரால் ஒரு வெரி பிக் அப்கிரேட் ஏர்பாட்ஸ் ப்ரோவுக்கு, ஒரு ஏர்பாட்ஸ் ப்ரோ 2.
ஸோ இது ஒரு குயிக் அன்பாக்சிங் அண்ட் டெமோ ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2. அடுத்து வந்து நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வீடியோவாக நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸு, அப்புறம் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா, ஸோ நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஃபோன் நான் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் வரும்.